வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு மதமல்ல, மதத்தை உண்டாக்கவர் அல்ல, மனுக்குலத்தை மீட்க வந்தவர், பாவிகளை ரட்சிக்க வந்தவர், பரலோகம் சேர்க்க வந்த தெய்வம். இன்றைக்கும் உங்களோட கூடவே இருக்கிறார். சகல நாட்களில் நான் உங்களோட கூடவே இருக்கிறேன்னு சொன்னவர் இன்றைக்கும் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னும் ஏசாயா 53:4 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இது இயேசு பிறப்பதுக்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது. உண்மையிலே அவர் பூமிக்கு வந்து நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நானும் நீங்களும் விசுவாசிக்க வேணும். எப்படி என்று சொன்னா, இன்னைக்கு நானும் நீங்கள் விசுவாசிக்க வேணும். எனக்கு பாடுகள் இல்லை, எனக்கு துக்கங்கள் இல்லை, எனக்கு நோய்கள் இல்லை என்று சொல்லி நானும் நீங்களும் விசுவாசிக்க வேணும். ஏன்னா இது உண்மையான வார்த்தை. அப்ப இன்றைக்கு ஒரு ஆண்டவர்கிட்ட பிள்ளைக்கு, உண்மையா விசுவாசிக்கிற ஒரு ஆண்டவர்கிட்ட பிள்ளைக்கு நிச்சயமாக பாடுகள் வராது, துக்கங்கள் வராது, நோய்கள் வராது என்று சொல்லப்பட்ட வசனம் சொல்லு. என்னென்ன நாங்க விசுவாசிக்கிற பொழுதுதான் அவங்களுக்கு நடக்கிறது. அப்ப இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் துன்பப்படுறது பாடு, கிறிஸ்தவம்டா பாடுகள் வரும், துக்கங்கள் வரும் என்று அதை விசுவாசிக்கும் போது அது அவர்களுக்கு வருகிறது. ஆனா உண்மையில எங்களுக்கு பாடுகள் துக்கங்களின் நானும் நீங்க விசுவாசி வாயினர் அறிக்கை செய்யும் போது எந்த நோயும் எந்த ஒரு தீய சக்திகள் உங்களுக்கிட்ட எனக்கிட்ட வரவே முடியாது. காரணம், உலகத்துல இருக்கிற விட உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். சகல நாட்களில் நான் உங்களோடு கூடவே இருக்குன்னு சொன்னவர். அவர் பொய் சொல்ல மாட்டார். அவரை உண்மையாய் கூப்பிடுற யாவர் மேலும் அவர் வருவார். இந்த நாளிலும் நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த நாள், இந்த பெரிய வெள்ளி நாளில என்னுடைய எல்லாவற்றையும் சுமந்து கொண்ட நோய்களை சுமந்து கொண்டுட்டார். எனக்கு இந்த இருந்து நோய் இல்லைன்னு சொல்லி நோய் இருக்கிற நீங்கள் அதை விசுவாசி அறிக்கை செய்யுங்க. நீங்க விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆக கடவுள்னு சொன்னவர். நீங்க விசுவாசிக்கிறபடியே அது நடக்கும். அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்ல, மனம் மாற மனப்புத்திரன் இல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பார்னு சொல்லப்படுது. நிச்சயமா இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே தன் உயிரை கொடுத்தவர். மற்றொன்றை உங்களுக்காக கொடுக்காதிருப்பது எப்படி? அவர் நிச்சயமா எல்லாத்தையும் தருவார். உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாம் தருவார். தகப்பனே, இந்த வேலைக்கான நன்றி. கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் வானத்தின் ஆசீர்வாதங்களும் பூமியின் ஆசீர்வாதமும் ஆண்டவரே, சுகமும் பலமும் சமாதானமும் சந்தோஷமும் செல்வமும் செழிப்பும் உம்மை அறிகிற அறிவிலும் இன்னும் வளரும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. கூடேறும் வழிநடத்தும் ஆசீர்வாதம் இயேசு நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பெரிய வெளியில உங்கள் பாடுகளை உங்களுக்கு இல்ல, துக்கங்கள் இல்ல, நோய்கள் இல்லைன்னு சொல்லி விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு மாறும். ஆமேன்.